ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு பற்றி நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா ஃப்ளோன்றது எல்லாருக்குமே தெரியும். டேட்டா ஃப்ளோன்றது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ சர்டிஃபிகேட் அண்ட் உங்களோட மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் ஜாப் எடுத்து உள்ளே போகிறீங்க அப்படின்னா கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகணும்னா கண்டிப்பாக பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நம்ம கிளியர் பண்ணணும். இது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் நெக்ஸ்ட்டுக்கு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த டேட்டா ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைசன்ஸ்க்கான ப்ராசஸ்க்கு, கிரெடென்ஷியல் எலிஜிபிலிட்டிக்கான ப்ராசஸ்க்கு நம்ம போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸே பார்த்தீங்கன்னா டேட்டா ஃப்ளோ நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம அப்ரோட்க்கு போகிறதுக்கான இதுக்கு வந்து ப்ராசஸ்க்கு நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம என்னெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் எப்படிலாம் செக் பண்ணலாம், நம்ம இதுக்கு டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு கேஸை நம்ம இதில் செக் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்டா ஃப்ளோ அப்ளை பண்ணதும் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து அப்ளை பண்ணுவீங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், மிட்வைஃப் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், உங்களோட பாஸ்போர்ட் காப்பி, இது எல்லாமே கிளியர் ஸ்கேன் காப்பி கொடுத்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ அப்ளை பண்ணதுமே அப்லோட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள கேஸ் நம்பர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். உங்களோட ஐடி நம்பர் ஓகேவா? ஸோ அந்த கேஸ் நம்பர் தான் நமக்கு வந்து டேட்டா ஃப்ளோ கேஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ் நம்பரை நம்ம எப்படி செக் பண்ணணுன்றதை நான் இந்த இதில் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ கேஸ் நம்பர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. கேஸ் நம்பர் கொடுத்ததும் நம்ம வந்து எப்படி நம்ம இந்த இதை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுமே முதல்ல நமக்கு எப்படி கேஸ் நம்பர் கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் உங்களோட கேஸ் நம்பர். ஓகேவா? ஸோ நம்ம அந்த கேஸ் நம்பர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போடணும். ஓகேவா? டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஐடி ஓப்பன் ஆகும். ஸோ டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்னு போட்டதும் நம்ம இந்த மாதிரி டேட்டா ஃப்ளோ ஸ்டேட்டஸ்ன்ற ஒரு ஐக்கான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பில்டப் ஆகும். ஸோ இதில் நம்ம இந்த டேப்லெட் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்க்கு ரிப்போர்ட் கேட்கும். ஸோ இதில் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் பை டேட்டா ஃப்ளோ கேஸ் நம்பர்னு கேட்கும். ஸோ உங்களோட கேஸ் நம்பரை நீங்கள் இதில் கரெக்டாக போடணும். ஸோ இதில் வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது, கரெக்டாக போடணும். அதே மாதிரி இந்த ஐஃபன்லாம் விடாமல் போடணும். ஐஃபன் சில பேர் விட்டுட்டு போட்டீங்கன்னா ஓப்பன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க. ஸோ ஐஃபன் கம்பல்சரி விடாமல் போடணும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி போட்டுருங்க. அண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் போடணும். நெக்ஸ்ட் வந்து ஸோ பாஸ்போர்ட் நம்பர் உங்களோட பாஸ்போர்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து கேப்ஸ் லெட்டர்லேயே போடுங்க. ஓகேவா?